ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய். இன்னைக்கு நம்ம சமையலில் காளான் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் காளான் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி செய்யும் போது காளானில் இருக்கிற தூசு மண்ணெல்லாம் வந்துடும். அது பேக்கெட்லேருந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் 3 பாக்கெட் காளான் வாங்கி வச்சுக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான காளான் பாருங்கள், சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பேக்கெட்டில் நல்லா அழகாக இருக்குல்ல, குட்டி குட்டி பீஸாக. சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுக்கு மேலே இருக்கிற கருப்பு கருப்பு டாட்ஸ் அந்த அழுக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி கையில் தேய்ச்சி ஒன்று ஒன்றா எடுத்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக கழுவியாச்சு. இப்போது ஒரு அகலமான பெரிய தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த தண்ணியில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். எடுத்தாச்சு. கடாய் காஞ்சதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் 1 கப் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 1 கப் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம கிரேவிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கிற காளான் சேர்த்துக்கலாம். நான் காளானை எதுவும் கட் பண்ணல, நான் முழுசாக அப்படியே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவை இருந்தால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு இது மாதிரி முழுசாக சேர்த்தா தான் பிடிக்கும். பார்க்குறதுக்கு பாருங்கள், எவ்வளோ காளான் இருக்குது, பெருசாக இருக்கிறதுனால வதங்கிட்டா ரொம்ப சின்னதாகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கிக்கிது. நம்ம எதுவும் தண்ணி எதுவுமே காளான்லேருந்தே வரும் தண்ணி. இந்த தண்ணியிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ தண்ணி வந்துக்குது. இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இது கூட குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு.
காளான ரொம்ப குக் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். அது சீக்கிரமா நல்லா வெந்துரும். பாருங்க நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்க பசங்களுக்கு காளான் கிரேவினா ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க தொக்கு மாதிரி சூப்பர் டேஸ்ட்டான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே எடுத்து வைக்காம கொஞ்சமா அதிலே வச்சுருங்க. கடாயிலே கொஞ்சம் மசாலா வச்சுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு இதிலே இருக்கட்டும். இப்போ சாதத்த கலந்து எடுத்துக்கலாம். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா சாதம் சேர்த்துக்கலாம். இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இந்த காளானும் சாதத்த பெசஞ்சு சாப்பிடுறதோட இந்த மாரி கலரி சாப்பிடும்போது தான் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். பாருங்க கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்லயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. பாருங்க நல்லா இந்த அளவுக்கு கலந்ததும் நம்ம ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கலாம். நீங்க இத சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. சூப்பர் டேஸ்ட்டான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.